உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? என்னதான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டில் இருந்தால் பேசுவீங்களா? அது எப்படி உங்கள் ஐயா சொல்லி எங்கள் அண்ணன் வந்து சேம் சீட்டில் உட்காரதுக்கு சான்ஸ் கிடைச்சதா? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. டேய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். 30 தொகுதி வித்தியாசத்துல தாவைக்கா ஜெயிச்சிருக்கு. கொளத்தூர் தொகுதியில உங்க ஐயாவை தூக்கிட்டு உட்கார்ந்தது எங்க அண்ணன். விட்டா கொளத்தூர் மக்கள் கிட்ட சொல்லி நான் தான் தாவைக்காக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தேன்னு சொல்வீங்க போல. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. மதுரைக்கு 1 கிலோ டாடா சால்ட், சென்னைக்கு 1 கிலோ டாடா சால்ட் பார்சல் பண்ணி வைக்கிறேன். இனிமேலாவது உப்பு போட்டு சாப்பிடுங்க. இதுகளை பத்தி பேசினா இன்னும் நிறைய பேசிட்டே இருக்கணும். நமக்கு தான் டைம் வேஸ்ட், எனர்ஜியும் வேஸ்ட். முக்கியமா இந்த வீடியோ எதுக்காகனா, இந்த மாதிரி என்ன மாதிரி வந்து ஈஸியா வீடியோ போட்டுற முடியும் சோஷியல் மீடியால. ஆனா இறங்கி நின்று போராட்டம் பண்ணி ஒரே ஒரு மனுஷனுக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அவரை வந்து அந்த சீட்டு உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தமிழ்நாட்டு மக்களான நமக்கு இல்லை, இறங்கி வேலை செஞ்ச, இறங்கி போராட்டம் பண்ண உங்கள் எல்லாருக்காகவும் ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் பட்ட கஷ்டம் எதுவுமே வீணாக போகல. இனிமே ஆட்சி நல்லபடியாக நடக்கும். நிறைய மாற்றம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வரும். அதுக்காக இந்த மாதிரி தீய சக்திகள் நிறைய வேலை செய்வாங்க. இப்போவே ஆல்ரெடி ரேப் கேஸு, கஞ்சா கேஸு, திருட்டு கேஸுன்னு ஏகப்பட்ட கேஸு நம்ம மேலே போட்டாங்க. இன்னும் நிறைய கேஸ் வரும். ஆனால் ஆட்சியை உட்கார வைக்கிறதுக்காக நம்ம அவருக்காக எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தோமோ, இனிமேல் ஆட்சியை நல்லபடியாக நடத்துறதுக்காகவும் அவருக்காக சப்போர்ட்டிவாக இருக்கணும்.